ഓ അല്ലേ? படுற அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் தனியா மீட் பண்ணான். அவளை முதல்ல பஸ்ல பார்த்தது, அதுக்கப்புறம் காலேஜ்ல பார்த்தது, அவளை எந்த அளவுக்கு அவன் லவ் பண்றான்னு எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னான். ஆனா அவ எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் சொன்ன எதுவுமே அவன் கேட்கலன்னு அவனுக்கு தெரிஞ்சது. அவனை சொடைஞ்சு போயிட்டான். അങ്ങനെയാണ് സംഭവം. അത് വെച്ചിട്ട് എന്തിനാ ദേഷ്യം വരുന്നത്? കാരണം ഇപ്പൊ ഇതുവരെ മറ്റേ തെറ്റ് കംപ്ലീറ്റ്ലി ഇല്ല. അല്ലേ? ഒരു ലവ് എന്താ പറയാ, അങ്ങനെയായി വൺ സൈഡ് ലവ്. വൺ സൈഡ് ലവ് കുട്ടി. அல்லல்ல அவனை காதலிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான். ஆனா அவனை லவ் பண்றது ஐ லவ் யூ னு செவுத்துல எழுதி வச்சிட்டு போயிட்டான். അവിടെ പറഞ്ഞില്ലേ? പക്ഷേ അങ്ങനെ ഒരു ട്വിസ്റ്റ് ഉണ്ടായിരുന്ന. അതുകൊണ്ടാണ് ചേട്ടൻ എല്ലാ കഥ അറിയുന്നത്. ഇപ്പൊ അവിടെ പറയാൻ പറ്റുന്നില്ലേ? ഓ സന്തോഷം സന്തോഷം. അതായത് ആ ഒരു മ്യൂസിക്കലിയാണ് സംഭവങ്ങൾ കാണിക്കുന്നത്. മറ്റേ ക്യാരക്ടറിനെ കാണിക്കുന്നുണ്ടല്ലോ ഇടയ്ക്കിടയ്ക്ക് കാണിക്കുന്നുണ്ട് ക്യാരക്ടർ വർത്തമാനം പറയുന്നുണ്ടല്ലോ. അവിടെയാണ് എന്തോ നടക്കുന്നത്. ചിലപ്പോ എന്തെങ്കിലും ഉണ്ടോ അവിടെ? ഇവരെല്ലാരും ഒന്നിച്ചായിപ്പോ. പക്ഷെ ഇവിടെ ഇവരുടെ റൊമാൻസ് കാണിക്കുന്നുണ്ട്. அவளுக்காக தனியா நடந்தவன் அதுக்கப்புறம் அவளோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் நல்ல லவர்ஸா சந்தோஷமா இருந்தாங்க. சார் ஆடிட்டர் ஊருக்கு போயிருக்காரு, உங்ககிட்ட சாய் குடிச்சேன். ஓகே, நான் பேசிட்டேன், நீங்க போய். ഓ ചേട്ടന്റെ കഥ എന്റെ സൈഡിൽ കാണിക്കുന്നു. மொட்டை மொட்டை, ஏய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணே வா வா வா, ஏய் சீக்கிரம் வாடா. வா வா. டேய் மொட்டை, நீ வைஷுவை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ற. ஆனா உனக்கு முன்னாடி அந்த சீனு அவளை தள்ளிட்டு போயிருவான் போல இருக்குடா. வைஷுவும் சீனுவும் க்ளோஸா இருக்கிறத நான் பல தடவை பார்த்துட்டேன். என்னடா சொன்ன? മറ്റേ ഫ്രണ്ട് അടിക്കൂ നീ. മറ്റവനടിക്കുന്നു. ആർക്കടികൊള്ളണാവോ? ഇല്ല മറ്റേക്കന്നെ. ஹலோ ஹலோ வைஷு, மதன் பேசுறேன். ஹாய் மதன், காலேஜ் முடிஞ்சதே எங்க போன? நான் உன் ஃபோன்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னைக்கு அந்த ரவி இருக்கான்ல, அவன் ஒன்னிய சீனிய பத்தி தப்பா பேசினானா அடிச்சிட்டான் அவனை. ராஸ்கல், அவன் என்ன பேசுறான் தெரியுமா? ஒன்னிய சீனி சந்தேகப்பட்டு பேசுறான்.
சந்தேகப்படுறல. ஆனா ரவி சொல்றான்னு போய் சொல்ற. எனக்கு தெரியும். இல்ல வைசு, ஓ நீ என்னையும் சீனுக்கும் சந்தேகப்படுற. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. അങ്ങനെ இல்ல வைசு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடிக்கிற. ஏன் உனக்கு വെറുതെ മറ്റവൻ പറഞ്ഞതുള്ള രീതിയിൽ പറയുന്നു. வைசு வைசு ஒரு நிமிஷம் வைசு. நான் அந்த மாதிரி பேசல வைசு. அவன் தான் வந்து சொன்னா வைசு. சத்தியமா நான் சந்தேகப்படல வைசு. உன்னை நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? நீதான் எனக்கு முக்கியம். இல்லம்மா. சீனோட சேர்த்து சந்தேகப்படுற. என்ன வைசு, நான் ஏன் வைசு உன்னை சந்தேகப்பட போறேன்? നല്ല പെർഫോമൻസ് ഇല്ലല്ലേ பேச வேண்டாம். வைசு ப்ளீஸ் வைசு ப்ளீஸ். ആ ഇന്നസെൻസ് എല്ലാം ഉണ്ട് அந்த மாதிரி சொல்ல நான் உன்னை சந்தேகப்படல வைசு. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ப்ளீஸ் வைசு. நான் உன்கிட்ட பேச மாட்டேன். ஓகே? ஹலோ வைசு. ഇപ്പൊ ചോദിച്ചത് അബദ്ധം എന്നുള്ളത് സ്വന്തമായിട്ടൊരു തോന്നല് വരുന്നുണ്ട്. പുള്ളിക്കാരനാണ് മനസ്സിലൊന്നും വെക്കില്ല ഇല്ല, എല്ലാം പറയുന്ന ആളല്ലേ என்னடா என்ன வைசுவோட சண்டை போட்டேன். டேய் சீ இதுக்கு குழந்தை மாதிரி அழுவ பாரா இல்ல, நான் வைசுவை போய் நேர்ல வீட்டுல பாத்துட்டு வரேன். ஓகேவா? ஏற்கனவே சண்டை போட்டுருக்கேன்னு சொல்றேன். இல்ல கோவமா நான் போய் இருப்பாடா. பாத்துட்டு வரேன் ப்ளீஸ். டேய் சொன்னா கேளுடா, நல்ல பேசுறடா. ഓ കാണാൻ വേണ്ടി പോകുന്നു. ഈ എന്തെങ്കിലും സീൻ ഉണ്ടാവോ? ഫോക്കസ് ചെയ്ത് കാണിക്കുന്നുണ്ടല്ലോ ആ ஐயோ, ஆல்ரெடி வைஷு நம்ம மேல கோவத்துல இருக்கா. எதுக்கும் அவன் மாடியில ரூம்ல என்ன பண்றான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் போய் பெல் அடிப்போம். എന്തോ കാണുന്നു തോന്നുന്നു. എനിക്ക് അങ്ങനെ തോന്നുന്നു. ചീറ്റിംഗ് തന്നെയാന്ന് തോന്നുന്നു കേട്ടോ. ഡൗട്ട് ഉണ്ട്. അല്ലാണ്ട് അങ്ങനെ ഒരു സീൻ കാണിക്കില്ല. കണ്ടത് ഭയങ്കര ബ്ലാങ്ക് ആയിട്ട് കാണിക്കുന്നുണ്ട് കണ്ടോ. ചീറ്റിംഗ് സീൻ തന്നെ. അത് അവിടെ ആ സംസാരിച്ച സമയത്ത് തന്നെ ആ കുട്ടിയുടെ ഫേസിൽ ഉണ്ടായിരുന്നു അല്ലേ? പെട്ടെന്ന് പിടിക്കപ്പെട്ടാണ് വേഗം തിരിച്ച് കുറ്റം ചേർത്തത്. ഛർദിച്ചോ? வைஷு நீ எவ்வளவு சூப்பரா இருக்க தெரியுமா? எப்படியா போய் அந்த மொட்டை மண்டையை போய் நீ காதலிக்கிற? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் மூஞ்சியும் அவன் பர்சனாலிட்டியும் அவன் மொட்டை மண்டையும். உன்னை லவ் பண்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வீட்டு வேலைக்காரி கூட அவனை லவ் பண்ண மாட்டான். எப்படியா நீ லவ் பண்றாங்க? யார் அவனை லவ் பண்ணா? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக லவ்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண. அவனும் அதை நம்பிட்டான். அப்ப நீ அவனை உண்மையிலே லவ் பண்ணியா? சேச்சி, அவன் என்ன உண்மையா லவ் பண்றான். அதான் எனக்கு வேணும். நீ என்ன சொல்ற? இப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் என்ன சந்தேகப்படவே மாட்டான். என்ன அடிக்க மாட்டான், என்ன திட்ட மாட்டான், என் மேல பாசமா இருப்பான், எனக்காக உயிரை கொடுப்பான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான், நாய் மாதிரி என் காலையே சுத்தி சுத்தி வருவான். இந்த மாதிரி ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் அவன்கிட்ட நேர்ல ஐ லவ் யூ சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம செவத்துல ஐ லவ் யூன்னு எழுதி வச்சேன். அவனை மட்டும் புருஷனாக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே ஜாலியா இருப்பேன். இப்ப புரியுதா? ஆமா, ஒருவேளை அந்த மொட்டை மாடி இருக்கு, நம்ம 2 பேர் மீது சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றது? ஆல்ரெடி வந்தாச்சு. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு தெரியுமா? ആ മൊമെന്റിലാണ് ആള് ട്രാക്ക് മാറ്റിയത്, സംസാരിച്ചത്. அதுக்கப்புறம் தான் உனக்கு போன் பண்ணி உன்னை வர வச்சேன். வேற நமக்கு வசதியா போச்சு. இந்நேரம் அந்த மொட்டை ஹாஸ்டல் உட்காந்து ஓன் அழுதுட்டு இருப்பான். മറ്റേ സംഭവം ഇന്നസെൻസ് ആണ്. അതാണ് சரி, ட்ரெஸ்
നേരെ വരുന്ന പോലെ ഉണ്ട്. പോന്ന കാണിച്ചില്ലല്ലോ ഷോട്ട്. இவன் இங்க வந்தா எதுக்கா நீ இந்த நேரத்துல வந்த? மன்னிப்பு கேட்கலாம் வந்தியா? எதுவும் தேவையில்லை, தயவு செஞ்சு போயிடு. நான் தான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன்ல. உனக்கு அந்த சந்தேகம் இன்னும் இருக்கு, அது போகவே போகாது. அதை பத்தி நான் உன்கிட்ட பேசவே போறதில்லை. இப்ப கூட சீனு இங்கதான் இருக்கான். அவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தான்னு உனக்கு சந்தேகம் வரலாம். நானும் அவனும் ஒன்னா படிச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் கம்பைன் ஸ்டடீஸ், போதுமா? மதன், வருஷம் சொல்றத நம்புடா. நாங்க 2 பேரும் கம்பைன் ஸ்டடீஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். அவ சொல்றது உண்மை. நாங்க 2 பேரும் கம்பைன் ஸ்டடீஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். பிடிக்கலன்னு சொல்லு. நான் இனிமே வருஷம் கூட பேசவே இல்லை. உன்கிட்ட யாரோ தப்பா போட்டு கொடுக்குறாங்க. அதான் என்னால தாங்க முடியல. நீயும் வருஷமும் எவ்வளவு சின்சியர் லவ்வர்ஸ். நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். உங்க 2 பேரும் கூட என்னால ஏதாவது பிரச்சனைனா நான் வேணா போயிடுறேன். வருஷம் வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கலாம். நீ எதுக்கு எப்படிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும்? நாம எதுக்காக கம்பைன் ஸ்டடீஸ் മൂന്നുപേരെ ഒരുമിച്ച് കാണിച്ചല്ലേ സ്ക്രീനിൽ? வேணும்னா இவன் போயிட்டு போறான். உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுமா? நாங்க சொன்ன எதையுமே நீ நம்பல. நானும் சீனுவும் மாடல ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்தோம் நீ நினைக்கிற. ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் சீனோட பறந்துட்டு தான் நினைக்கிறேன். ഓ സ്പോട്ടിലടിച്ചു. അത് സൈക്കോ, ചെറിയൊരു സൈക്കോ എന്നാ. ആ ഓൺ ദ സ്പോട്ട് അടിച്ചില്ലേ? മെന്റലടിച്ചാണ്. ഓ അത് കറക്റ്റ് അല്ലേ? தப்பு பண்ண ஒத்துக்கிட்ட, அப்படியே அழுகுற. என்ன அழுகுற? தெரியல. இனிமே நான் அழ மாட்டேன். மாட்டல்ல.